ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு முந்தைய பதிவில் நாம் சாணக்கியரை பற்றி அறிந்து கொள்வோம் என்று சிறிதளவு தகவல்கள் கொடுத்திருந்தேன். இப்பொழுது நாம் சாணக்கியரை பற்றி இந்த பதிவில் அறிமுகப்பாக்கல் பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். அசல் சாணக்கிய நீதி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. ஆனால் அதன் அற்புதமான பாக்கள் இன்றும் பொருத்தமாய் உள்ளன. ஏனென்றால் மனிதனின் அடிப்படை தேடல்கள் ஒரே மாதிரியாய் இருக்கின்றன: அமைதி, செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி. இப்பொழுது இந்த பதிவில் நாம் அந்த சாணக்கியரின் அறிமுகப்பாக்கள் பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலாய் விஷ்ணுவை நான் தலைவணங்குகிறேன் என்று சாணக்கியர் குறிப்பிட்டிருக்கிறார். உலகங்களையும் காக்கும் கடவுள். அரச ஒழுக்க நெறிமுறைகளை விளக்க எண்ணற்ற நூல்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. கடவுளர்கள், மனிதர்கள், அரக்கர்கள். இந்தியா தேசமாய் பெரும்பாலும் பன்முக கலைகள், பண்பாடுகளால் தனித்துவம் மிக்கது. எந்த ஜாதியாய் மதமாய் இருந்தாலும் நாம் எப்போதும் ஒரு செயலை புதிதாய் துவங்கும் முன்பு, ஒரு திட்டத்தை துவங்கும் போது அந்த திட்டத்தை வெற்றிகரமாய் செய்வதற்கு உதவும் என்றும் தடைகள் ஏதும் இல்லாமல் முடிக்கவும் முடியும் என்ற நம்பிக்கையினால் வணங்கி கடவுள் ஆசிகளை பெற முயல்வோம். அதை போன்று சாணக்கியர் சாணக்கிய நீதியின் துவக்கத்தில் விஷ்ணு பகவானை வணங்குகிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். முதலும் முக்கியமாகவும் நான் விஷ்ணுவை தலை வணங்குகிறேன். இது முதலில் சமர்ப்பித்தலின் அடையாளமாகும். சாணக்கியர் உயர்ந்த மதிநுட்பம் கொண்ட மனிதர். ஆயினும் கடவுள் முன் ஒருவருடைய ஆணவம் நிச்சயம் அடிபணிய வேண்டும் என்பதை அறிந்தவர். இந்திய புராணங்களில் விஷ்ணு பாதுகாவலர். புவி, சொர்க்கம் மற்றும் புவிக்கு கீழே உள்ள உலகம், பாதாளம் எனப்படும் 3 உலகங்களுக்கு கடவுள் ஆனவர். விஷ்ணு பகவானை வணங்கி ஆசிகள் பெற்று அரச குடும்பத்தினருக்கு ஏற்ற ஒழுக்க நெறிகளை பற்றி சாணக்கியர் எழுத துவங்குகிறார். எளிய முறையில் குறிப்பிடுகிறார். சாணக்கிய நீதி என்பது அரசர்களுக்கும் பிரபுக்களுக்கும் மட்டுமே பொருள் ஆகாது. இது நம்மை போன்ற பொதுமக்களுக்கும் சமமாய் பயன்படக்கூடிய ஒன்று. கடின உழைப்பாலும் கண்ணியமான வாழ்க்கை முறையாலும் தத்தம் துறைகளில் சிறந்து விளங்க விரும்புவோருக்கு ஆனது. சாணக்கியர் மிகவும் கவனமாய் பல்வேறு நூல்களிலிருந்து கற்று தேர்ந்து மனித சமுதாயத்திற்கு நன்மை தரும்படியான நடைமுறை நெறிகளை உணர்ந்து கொடுத்த சாரமே சாணக்கிய நீதி. கடவுளை வழிபடுவதல் பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். பொதுவாய் மக்கள் கடினமான சூழ்நிலையில் தான் கடவுளை நினைப்பார்கள். ஆனால் நாம் இன்றியமையாத ஒரு செயலை செய்ய துவங்கும் பொழுதே அவருடைய உதவியை நாடினால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்தால் நம் பிரச்சனைகள் நம்முடைய முன்னேற்றத்தை தடம் மாற்றாது என்று சாணக்கியர் உறுதி அளிக்கிறார். உயரிய ஆன்மீக குருவான சுவாமி சின்மயானந்தரும் இதைத்தான் பரிந்துரைப்பார். துவங்கும் முன்னே கடவுளை நினை, உன்னுடைய முழு பயணமும் புனிதமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் சூழலையும் நீ பார்க்க மாட்டாய் என்றும் அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழியில் நம் வாழ்க்கை இயற்கையாகவே புனிதமாய் மாறிவிடும். நாம் குறை கூற மாட்டோம். நம் உயரிய ஆற்றல் மீது நம்பிக்கை கொள்வோம். அந்த நம்பிக்கையினால் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் போகும். மற்றும் அரச குடும்பத்தினராதல் பற்றி சாணக்கியர் குறிப்பிட்ட தகவலை நாம் இப்பொழுது பார்க்கலாம். சாணக்கியர் அரசர்களுக்கும் அரசர்களாய் ஆக விரும்புவோருக்கும் நீதி நெறிமுறைகளையும் உயரிய பாடங்களையும் தருவதற்காய் சாணக்கிய நீதியை எழுதினார். எப்படி இருந்தாலும் அவர் மக்களுக்கான அரசர்களை உருவாக்குபவர். அவர் அர்த்தசாஸ்திர நூலை ஆளும் வர்க்கத்தினராய் எழுதினார். அவர் அரசர்களை உருவாக்குபவர். ஆனால் அவர் பொதுமக்களுக்கும் கண்ணியம் மற்றும் செழிப்பான வாழ்க்கையை நடத்த உதவும் வகையில் தேவையான நெறிமுறைகள் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்திருந்தார். அதன் முடிவாய் சாணக்கிய நீதி பிறந்தது. ஏழை மக்களுக்கும் தன்மானம் உண்டு. ஏழை மக்களும் நற்குணம் உள்ளவர்கள். மிக எளிய சூழலில் பிறந்தாலும் உயரிய ஒழுக்கத்தினால், குணத்தின் வலிமையினால், நடத்தையினால் யார் வேண்டுமானாலும் அரச வாழ்க்கைக்கு இணையான வாழ்க்கையை வாழலாம் என்பதை சாணக்கிய நீதி காட்டும். சிறிய விஷயங்களுக்காய் உங்கள் மதிப்புகளை நீங்கள் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்காதீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் உறுதியுடன் நெல்லுங்கள். இதுவே வளமான அரசியல் வாழ்வு வாழ வழி. சுவாமி தேஜோமயானந்தா கூறுவதாவது, அவரும் இதை குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் சில விடயங்களுக்கு நிலையாய் இல்லாது போனால் நீங்கள் எல்லாவற்றிற்கும் கீழே விழ வேண்டியிருக்கும் என்றும் தேஜோமயானந்தாவும் அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றும் இந்த உயரிய நூலின் சாரம் பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். சாணக்கியர் பேரறிஞர்
ஆனவர். சிறந்த நடத்தை மற்றும் ஒழுக்க நெறிமுறைகளை ஆய்வு செய்ய பல்வேறு நூல்களையும் கற்று உணர்ந்தார். அவர் தாமாய் தலை சிறந்த நூலை எழுதினார். அர்த்தசாஸ்திரம். நான் சாணக்கியரின் மெய் அறிவு அருந்திறன் படிப்பதிலும் நூல்களை எழுதுவதிலும் இல்லை. ஆனால் சிக்கலான விஷயங்களை எளிய நடைமுறைப்படுத்தி தருவதுதான் அவருடைய தகவலில் குறிப்பிட்டிருப்பது. தான் பெற்ற அனைத்து அறிவின் சாரத்தையும் எளிய சூத்திரங்களாகவும் நீதிகளாகவும் அவரால் தர முடிந்தது. ஆகையால் இந்த நூல் சாணக்கிய நீதி சாணக்கியரின் அளவு கடந்த மெய்யறிவு மற்றும் அனைத்து நூல்களின் சாரம் எளிய முறையில் பின்பற்ற எளிதான முறையில் தரப்பட்டது. அவர் குறிப்பிட்டிருக்கிறார், நான் அறிவிக்கிறேன், மக்களின் நல விருப்பத்துடன் அதன் அடிப்படைகள் பற்றிய அறிவியல் புரிதல் மனிதனை அனைத்தையும் அறியச் செய்யும். சாணக்கியர் தனது நூலான சாணக்கிய நீதியின் அறிமுகத்தை தொடர்வதன் மூலம் அதை எழுதுவதன் நோக்கத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் நலனுக்காய் இதை எழுதுவதாய் அவர் கூறுகிறார். இது எந்த தன்னலத்திற்காகவும் அவரது வேலையை பிரபலம் ஆக்குவதற்காகவும் தனிப்பட்ட பெருமைக்காகவும் அல்ல. சாணக்கிய நீதியில் அவர் பயன்படுத்திய கதை பாணி அறிவியல் இயல்புடையது என்றும் அவர் கூறினார். எனவே நாம் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அன்றாட வாழ்க்கையில் நாம் படிப்பதை புரிந்து கொள்வதும் செயல்படுத்துவதும் எளிதாயிருக்கும். இது பயனுள்ள வாழ்க்கையையும் வாழ உதவும். மற்றும் வரும் தொடரில் நாம் மேலும் சாணக்கியரின் அளவு கடந்த அந்த அறிவியல் ஞானம் ஒவ்வொரு துறையிலும் அவர் எவ்வளவு அழகாக எடுத்துரைக்கிறார் என்பதை வரும் பதிவுகளில் நாம் பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி.